ஆனியன் பகோடா ஒரு 3 கிலோ கேட்டிருக்காங்க. நான் எப்படி வெட்டி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்தமாரி நீல வாக்கில் வெங்காயத்தை பள்ளிய வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயமாக 3 கிலோவுக்கு. அப்புறம் இஞ்சி இந்தமாரி குட்டி குட்டியாக நான் வெட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் எல்லாத்துலேயும் படணும். அதேமாதிரி கருவேப்பில்லை, அப்புறம் பூண்டு எல்லாம் நைஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இதே அளவுக்கு சோம்பு போட்டேன் ஆல்ரெடி. அதேமாரி சீரகம் அதே அளவுக்கு சீரகமும் போட்டுக்கிட்டேன். சோம்பு கொஞ்சம் சீரகம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஏத்தாப்பூள், ஏன்னா காரம் ரொம்ப போடல, இது காரம் கம்மியான உள்ளது தான். நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் அதுக்கு தேவையான சால்ட்டு, 1 ஸ்பூனு சால்ட்டு, 2 ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். பார்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ முதல்ல இதை போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லாம் போட்டு கரைஞ்சி வச்சுருக்கேன். சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பில்லை, கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. எல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். மைதா 1 கப்பு, ஓகேவா. அதுக்கப்புறம் அரிசி 1 கப்பு, அதோட 1 கப்பு கடல மாவு, எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் 3யும். அப்புறம் வெங்காயத்தில் கலக்கிக்கலாம், ஓகேவா. அப்போ தான் எல்லாம் கலப்படமாக இருக்கும். இதில் கொட்ட வேண்டியதான், இதில் கொட்ட முடியாது, மிக்ஸ் பண்ணுவோம். போட்டு அப்புறம் இதோட பிசைய வேண்டியது, மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, இப்படி தான் பிசைஞ்சு வைக்கணும். இப்படி போட்டால் அப்படியே எண்ணெயில் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஒவ்வொரு கப்பு கிலோ கணக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ கப்பு மாவு போட்டேன். 3 மாவுமே இந்த பாருங்கள், உங்களுக்கு அப்படியே போட்டோம்னா போடணும், நல்லாயிருக்கும், கிரிப்ஸியாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எப்படி இருக்குது, அவ்வளோதான்.